கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத பாடத்துக்கான வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம் 24வது வசனம். ஏசாயா 3:24. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக திருக்கந்தகமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இந்த ஏசாயா 3:24 பிற்பகுதியை வாசிக்கும் போது இரட்டு கற்று என்கிற ஒரு வார்த்தையை அல்லது இரட்டு கற்று என்கிற ஒரு பொருளை நாம் இங்கு பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாம் பொருட்களை தான் பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த கடைசி வேத பாடத்துல இரட்டு கற்று அல்லது இரட்டு என்கிற ஒரு பொருளை பார்க்கிறோம். இந்த இரட்டு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இரட்டு என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன? முதலாவது இரட்டு என்பதற்கான அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசுவா 9:4 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகளைப் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. இரட்டு என்கிற அந்த வார்த்தைக்குரிய பொருட்கள் என்னென்ன என்று சொல்லி இந்த யோசுவா 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம் சொல்லுது. இரட்டு என்றால் நம்பர் 1 பழையது என்று அர்த்தம். நம்பர் 2 இரட்டு பைகள். 3வது பீரலானது. 4வது பொத்தலானது. 5வது பழைய துருத்தி. 6வதாக சாம்பல். 7வதாக புழுதி என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவன். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்துல சோத்திரம் பழைய பாத ரட்சை, அப்புறம் பழைய வஸ்திரங்கள், சோத்திரம் கெட்டு போன உலர்ந்த அப்பம், பூசணம் பூத்த ஆகாரம். இப்போ இரட்டு என்கிற பொருட்கள், இரட்டு என்பதின் அர்த்தம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 சொல்லப்பட்ட இந்த 10 விதமான பொருட்களை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2வதாக இந்த இரட்டு என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல முதல் இந்த இரட்டு என்கிற வார்த்தை ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த இரட்டு என்கிற வார்த்தை சூத்திரம் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியானால் வேதத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறதே. 66 புஸ்தகத்திலும் இந்த இரட்டு இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. வேதாகமத்தில 66 புஸ்தகத்துல 19 புஸ்தகத்தில் மட்டுமே இந்த சோதரம் கர்த்தர் இரட்டு என்கிற பொருளும் அல்லது வார்த்தையும் இருக்குது. அந்த இரட்டு என்கிற வார்த்தை வருகிற அந்த சோத்திரம் 19 புத்தகங்கள் எது? நம்பர் 1 ஆதியாகமம். நம்பர் 2 யோசுவாவின் புஸ்தகம். நம்பர் 3 2 சாமுவேலின் புஸ்தகம். நம்பர் 4 1 ராஜாக்களின் புஸ்தகம். நம்பர் 5
2 ராஜாக்களின் புஸ்தகம். நம்பர் 6 1 நாளாகமத்தின் புஸ்தகம். நம்பர் 7 நெகேமியாவின் புஸ்தகம். நம்பர் 8 எஸ்தரின் புஸ்தகம். நம்பர் 9 யோபுவின் புஸ்தகம். நம்பர் 10 சங்கீதங்களின் புஸ்தகம். நம்பர் 11 ஏசாயாவின் புஸ்தகம். நம்பர் 12 எரேமியாவின் புஸ்தகம். நம்பர் 13 சோதரம் புலம்பலின் புஸ்தகம். நம்பர் 14 சோதர எசேக்கியலின் புஸ்தகம். நம்பர் 15 யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். நம்பர் 16 யோனாவின் புஸ்தகம். நம்பர் 7 மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம். நம்பர் 18 லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம். நம்பர் 19 வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம். இந்த 19 புத்தகத்திலே இந்த ரட்டு என்கிற வார்த்தை அல்லது பொருள் வருகிறதை பார்க்கலாம். சரி, இப்போ ரட்டு என்பதற்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். 2வது, ரட்டு என்பது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வருகிறது என்று பார்த்தோம். 3வதாக 19 புத்தகத்திலே இந்த ரட்டை குறித்து சொல்லி இருக்கிறதை சொல்லி அந்த புத்தகங்களின் நாமங்களை பார்த்தோம். 4வதாக இந்த ரட்டு என்ற வார்த்தை முழு வேதத்துல எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க நல்ல நிதானமா உட்கார்ந்து எண்ணி பார்த்தா சரியா 50 முறைக்கு அதிகமாக இந்த ரட்டு என்கிற வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 50 முறைக்கு அதிகமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். முதலாவது சொன்னேன், ரட்டு என்பது ஏறத்தாழ 10 விதமான அடையாளங்களை குறிக்கிறது என்று சொல்லி. இந்த 10 என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது அல்லது குறைவுகளை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அடுத்ததாக இந்த இரட்டு ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தலில் முடிகிறது என்று சொன்னேன். அப்போது இது ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தலில் முடிவது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆதி முதல் அந்த வரைக்கும் இந்த ரட்டு இருந்தது என்பதையும் இன்னும் அந்த ரட்டின் அனுபவங்கள் இருக்கிறது, இனி இருக்க போகிறது என்பதைத்தான் ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறதை காண்பிக்கிறது. அதே சமயத்துல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். இந்த ரட்டு என்கிற பெயர் 19 புஸ்தகத்துல வருகிறதாக நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் இந்த 19 என்பதற்கும் கண்டிப்பா சோதரம் ஒரு ஆதாரம் வேதத்திலே இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிற 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 2:30. யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசைகளும் குறைந்திருந்தார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், ரட்டு என்பது வேதனையை குறிக்கிறது அல்லது குறைவை குறிக்கிறது என்று. இப்போ இந்த 19 என்கிற புஸ்தகமுமே இந்த வசனம் 2 சாமுவேல் 2:30 படி 19 என்பது குறைவை குறிக்கு. அப்ப இது என்ன குறைவு? இது என்னன்னா, 66 புத்தகங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்திலும் வராமல் 19 புத்தகத்துல மட்டுமே இந்த ரத்து என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இதுதான் அந்த குறைவுக்கான காரணங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த ரட்டு என்று சொன்னால் ஊழியக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் வேதத்தை போதிக்கிறவர்களும் என்ன நினைக்கிறார்கள்னா, சில தீர்க்கதரிசிகள் போர்த்தி கொள்ளுகிற சால்வைதான் ரட்டு. சில தேவ மனிதர்கள் உபவாசம் இருக்கும் போது விரித்து கொள்ளுவதுதான் ரட்டு என்று நினைக்கிறார்கள். இந்த போர்த்தி கொள்ளுகிற சால்வையும் அல்லது விரிக்கிற விரிப்பும் மேலே கொள்ளுகிற சாம்பல் மட்டும் ரட்டு கிடையாது. கர்த்தர் நல்லவன். இந்த ரட்டில பலவிதமான பொருட்களும் இருக்கிறது. என்னென்ன பொருட்கள் இருக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் ரட்டு பை என்று பார்க்கிறோம். 2வதாக 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தால் சோதரம் கிழித்து கொண்ட வஸ்திரம் என்று பார்க்கிறோம்.
மூன்றாவதாக 2 சாமுவேல் 21 10வது வசனத்தை வாசித்தால் ரட்டு புடவை என்று பார்க்கிறோம். அதாவது ரட்டு பை, ரட்டு கிழித்து பட்ட வஸ்திரம், 3வது ரட்டு புடவை. 4வதாக 1 ராஜாக்கள் 20 வசனத்தை வாசிக்கும் போது ரட்டு கயறுகள் அல்லது ரட்டு கயறு என்று பார்க்கிறோம். 5வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது ரட்டு உடுப்பு என்று பார்க்கிறோம். இந்த உடுப்பு என்பது பல இடங்களிலே ஜனங்களுடைய உள்வஸ்திரங்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. 6வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 3 வசனத்தை வாசிக்கும் போது ரட்டு வஸ்திரங்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக 7வதாக யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1 வசனத்தை வாசிக்கும் போது ரட்டு பலிபீடம் என்று பார்க்கிறோம். ரட்டினால் நிறைந்த பலிபீடம். இப்போ ஒரு அநேகர் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை ரட்டு, அல்லது சில ஊழியக்காரர்கள் இடை சொல்லாகவும் அல்லது ஒரு ஓமை சொல்லாக மட்டுமே இதை பயன்படுத்துவார்கள். சில பயங்கரமான தீர்க்க தரிசனத்துக்கு எப்பயாவது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். இப்படி அநேகர் பயன்படுத்தாத, பலரும் பல நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இந்த ரட்டு. இந்த சாதாரண ரட்டு என்கிற அந்த வார்த்தையில அல்லது ரட்டு என்கிற அந்த பொருளிலே எவ்வளவு பெரிய பெரிய ரகசியங்கள் இருக்கு பாருங்க. அதுல எத்தனை விதவிதமான பொருட்கள் இருக்கிறது. புடவை இருக்குது, கயிறு இருக்குது, உடுப்பு இருக்குது, வஸ்திரம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, பை இருக்குது. ரட்டில இத்தனை விதமான பொருட்கள் இருந்திருக்கிறது. அது மாதிரி எத்தனை புத்தகங்களில் இந்த வார்த்தை தன் இடம் பிடித்திருக்கு பாருங்க. நான் சொன்னது 19 புத்தகத்தில் மட்டும். வேதத்திலே ரட்டை பயன்படுத்தின மனிதர்கள் யார் என்று பார்த்தா குறைந்தபட்சம் 40க்கும் அதிகமான மனிதர்கள் இந்த ரட்டை பயன்படுத்தியிருக்கிறத பார்க்கலாம். அதுல 40 அல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் இந்த ரட்டை பயன்படுத்தினார்கள் என்று நான் ஆணித்தரமாய் சொல்லுவேன். அப்ப இந்த ரட்டை லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அது என்ன கணக்கு? குருட்டா போக்கா அடிக்கிற கணக்கா என்று கேட்டா எதையுமே தேவனுடைய பலிபீடத்துல ஏனோதானவென்று நான் சொல்ல விரும்பாதவன், ரொம்ப பயந்து வசனம் பேசுகிறேன். அப்ப இந்த ரட்டை லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனத்தை படிச்சு பாருங்க. அங்கு 1,20,000 பேர் என்று பார்க்கிறோம். அங்கு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், எல்லா ராஜா முதற்கொண்டு எல்லாருமே ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதன்படி பார்த்தா அந்த நினிவே பட்டணத்துல மட்டுமே 1,20,000 பேர் இந்த ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார். இதை தவிர ஆடுகள் பயன்படுத்தி இருக்கு, மாடுகள் பயன்படுத்தி இருக்கு, மிருக ஜீவன்கள் பயன்படுத்தி இருக்கு, தீர்க்கதரிசிகள் ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அப்புறம் வழிபோக்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், பிள்ளையை சாக கொடுத்தவர் ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஊழியத்தை இழந்தவர்கள் ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், உபவாசம் பண்ணினவர்கள் ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், தன்னுடைய தரித்திரியத்தை காண்பிக்க ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், பொய்யான வேஷம் போடுகிறவர்கள் ரட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், சீதோன் என்கிற பட்டணம் ரட்டை பயன்படுத்தி இருக்குது, பல தேசங்கள் ரட்டை பயன்படுத்தி. இந்த ரட்டு எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு வேத பாடமாய் இருக்கிறது. இந்த ரட்டு எவ்வளவு விஸ்தாரமான வசனங்கள் நிறைந்ததா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட அறியப்படாத சத்தியங்களையும் அல்லது அநேக நேரம் கிடைக்காத வெளிப்பாடுகளைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள்தான் ஒரு காலத்தில் நமக்கு நித்திய ஜீவனாகவும் இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதா.
இப்பொழுது நாம் நேரடியாய் பிரசங்கத்துக்குள் அல்லது கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போறோம். அப்ப நீங்க கேட்கலாம், இதுவரைக்கும் என்னையா பண்ணீங்க, அதிக பிரசங்கி பண்ணீங்களா அப்படின்னா, அது அதிக பிரசங்கியா நல்ல பிரசங்கியா என்பதை நீங்க தான் முடிவு பண்ணும். இப்ப நான் சொல்ல போவது கர்த்தருடைய செய்தி. இந்த இரட்டை குறித்து தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு கேட்போம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். புலம்பல் 2:10. சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள், ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்கிறோம். இன்றைக்கு கடந்த காலத்தில் வாழ்ந்த மரித்து போன ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் எடுத்த தலைப்பு வேறு, அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம் வேறு. ஆனா அந்த தலைப்பும் அந்த பிரசங்கத்தை சரியாய் போனாலும் இடையிலே கொஞ்சம் கடைசி நாட்களை குறித்து பேசிக் கொண்டு வந்தார். அப்ப நான் நல்லா தெரிந்து கொண்டேன், அவர் இந்த பிரசங்கத்தை சரியாய் கொண்டு போகாமல் ஆவியானவர் சொல்லுகிறதை பிரசங்கிக்கிறார்னு தெரிந்து கொண்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, அவர் இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இதோ தேசத்துல ஆளுகைகள் மாறப்போகிறது, இதோ தேசத்திலே ராஜ்யத்தின் நிலைமைகள் மாறப்போகிறது. இந்த ஆளுகைகள் மாறும்போது நீங்கள் விரும்புகிற ஆளுகை உங்களுக்கு கொடுக்கப்படாது. நீங்க என்னதான் ஜெபித்தாலும் சமாதானமான ஒரு அரசாங்கம் வேணும், நிம்மதியான ஒரு ஆளுகிற தலைவர்கள் வேணும். கிறிஸ்தவர்களுக்கு தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமான சட்டங்கள் வேண்டும் என்று நீங்கள் உபவாசித்தாலும் நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் என்ன பண்ணினாலும் அது இனி நடக்கவே நடக்காது. இனி சமாதானமற்ற ஆளுகைகள் தான் வரப்போகிறது, கொந்தளிப்பான ராஜ்யங்கள் தான் ஸ்தாபிக்கப்பட போகிறது. யார் நல்லவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களே தேசத்துக்கு எதிரிகளாய் மாறுவார்கள் என்று அந்த பரிசுத்தவான் அந்த செய்தியிலே இடையிலே சொன்னதை நான் கவனித்தேன். நான் செய்தி கேட்ட அந்த பரிசுத்தவான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அவர் தீர்க்க தரிசனத்தை மைய பொருளாய் வைத்து பெரிய ஊழியம் செய்வதும் கிடையாது. ஆனா வசனத்தை போதிக்கிறோம், வசனத்தை உபதேசிக்க. அப்ப அவருடைய வாயிலிருந்து இப்படி கடைசி காலத்தை குறித்து வந்த உடனே நான் நன்றாய் தெரிந்து கொண்டு விட்டேன். அகில உலக தீர்க்கதரிசி ஒன்றும் நமக்கு தேவையே இல்லை. இதோ மரித்து போன இந்த தேவ மனுஷன் சொன்னதுதான் நடக்க போகிறது, அவர் சொன்னது போலதான் இப்பொழுதும் இருக்குது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஏன் இந்த சம்பந்தம் இல்லாத விளக்கத்தை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொடுத்ததுனால தான் சம்பந்தத்தோடு இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த புலம்பல் 2:10 சொல்லுகிறது, கடைசி காலத்துல தேவ ஜனங்கள் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும், நீதியின் சால்வையை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் தங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களும் பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிறவர்களும் முழு நேரமாய் ஊழியம் செய்கிறவர்களும் இனி வருகிற நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புலம்பல் 2:10 முதலாவது சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையிலே உட்கார்ந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
தரையிலே உட்கார்ந்து. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மேடைகளிலும் ஆலயங்களிலும் பலிபீடங்களில் கூட விதவிதமான சிங்காசனங்கள், சிம்மாசனங்கள் போடப்படுகிறது. கர்த்தர் நல்லவை. நிறைய சபைகளிலே இப்போ நல்ல சோஃபா செட் எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஊழியக்காரர் அல்லது அழைக்கப்பட்ட பிரசங்கியார கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சாக்கா அவர் ஜெபிக்காமையே தூங்குறார். அதுவும் பலிபீடத்துல உட்கார்ந்து தூங்குறார். ஏயா தூங்குறீங்க அப்படின்னாக்கா, சாரி பாஸ்டர், தெரியாம தூங்கிட்டேன். தெரியாம தூங்கல. அந்த ஊழியக்காரனையே தூங்க வைக்கிறது எதுனாக்கா, அந்த பலிபீடத்துல போட்டிருக்கிறதான சோஃபா செட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு சுகம், இப்படிப்பட்ட ஒரு சுத்திரம், சரீரத்துக்கான இதம் இன்னைக்கு நிறைய பேர் தேடுகிறார்கள். ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக இருக்கிறவர்கள் எந்த நிலைமை வந்தாலும் இந்த புலம்பல் 2:10 படி தரையிலே உட்காருகிற அந்த ஒரு ஜீவியத்தையும் அடிப்படையாய் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன். தரையிலே உட்கார்ந்தார்கள். நல்ல ரட்டு உடுத்துகிற அனுபவம் என்பது சிங்காசனத்தில் உட்காருவது, சிம்மாசனத்தில் உட்காருவது, யானை தந்தங்கள் வைக்கப்பட்ட இருக்கைகள் உட்காருவது, அப்படிப்பட்டவைகள் அல்ல. ஒரு நல்ல பரிசுத்தவான், நல்ல பரிசுத்தவாட்டி, நல்ல தெய்வ மனிதர்கள் தரையிலே உட்காருகிற அனுபவம். நீங்க வேதாகமத்திலே பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பாருங்கள். உதாரணத்துக்கு யோசுவாவை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோசுவாவை போல இன்னும் பலரை நீங்க பார்க்கலாம். ஒரு கட்டம் வரும்போது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தான். அவன் விழுந்து கிடக்கிறத ஆண்டு பார்த்துட்டு, இப்ப எந்திரிப்பான், அப்ப எந்திரிப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திருவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அவனை திரும்ப யுத்தத்துக்கு அனுப்புவோம், திரும்ப ஜெயம் கொடுப்போம். கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்த்து அவரே பொறுமை இழந்துட்டார். பொறுமை இழந்துட்டு அந்த கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவாவே, நீ விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ விழுந்து கிடக்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த யோசுவா தரையிலே விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அனுபவம், இந்த ரட்டு உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இந்த விழுந்து கிடக்கிறேன் என்ற வார்த்தை 2 அர்த்தத்தை குறைக்கிறது. முதலாவது, இந்த புலம்பல் 2:10 சொல்லுகிறபடி எந்த ஒரு பரிசுத்தவானும், எந்த ஒரு ஊழியக்காரியும், எந்த ஒரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய பாதத்திலே தரையிலே விழுந்து கிடக்க தெரியும். ஒருவேளை அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம், அதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சத்தியம், அது கிருபையின் பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் விதண்டாவாதம் பேசுனாக்கா நீங்க வேறு ஒரு காரியத்தில் விழுந்து கிடப்பீங்க. எப்படி விழுந்து கிடப்பீங்க? 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் குறித்து கொள்ளுங்க. 1 சாமுவேல் 31:8. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டார்கள். சவுலும் அவன் குமாரர்களும் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறதை மறந்தார்கள். அதனால ஒரு கட்டம் வந்தபோது அவர்கள் செத்து உயிரற்ற பிணங்களாய் விழுந்து கிடந்தார்கள். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் விழுந்து போறதற்கும், நிறைய விசுவாசிகள் தங்களுடைய கிருபையை இழந்து போவதற்கும் தாலாட்டி ஜெபம்,
ஓ சேர்ல உட்கார்ந்து ஜெபம், அப்படியே ஸ்தோத்திரம் பராக்கு பார்த்த ஜெபம், கடமைக்காக ஸ்தோத்திரம், பயமில்லாத அறிக்கை, இப்படியெல்லாம் பண்ணி நானும் ஜெபம் பண்ணேன், நானும் ஸ்தோத்திரம் பண்ணேன், நானும் கர்த்தரை ஆராய்ச்சேன், நானும் பாட்டு பாடினேன், நானும் பைபிள் வாசின்னு சொல்லி இப்படி இருக்கிறதுனால தான் இந்த யோசுவாவை சவுலும் 3 குமாரர்களும் செத்து சடலங்களாய் விழுந்து போனதை போல நிறைய பேர் விழுந்து கிடக்கிறார். அப்ப ரட்டு என்பது என்ன? புலம்பல் 2:10 கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறான். நீங்க கர்த்தருடைய பாதத்துல விழுந்துட்டீங்க, கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கடந்துட்டீங்கன்னா, சத்தியமா சத்தியத்தை சொல்றேன், உங்களை ஒருவராலும் விழத்தள்ள முடியாது. எந்த பட்டயமும் உங்களை வெட்டி போட முடியாது. நீங்கள் சடலங்களாய் விழமாட்டீர்கள், உயிருள்ள சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப ரட்டு என்பது முதலாவது கர்த்தருடைய பாதத்திலே தரையிலே விழுந்து கிடப்பது. இந்த பழக்கத்தை சகோதரிமார்கள் கொண்டு வாங்க. இந்த கடைசி காலத்துல சகோதரிமார்கள் தான் இந்த ஒத்த கால நிக்கிற கொக்கு மாதிரி அப்படியே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. எனக்கு தரையில உட்கார்ந்தா ஒத்துக்காது பாஸ்டர், ஐயோ கீழே உட்கார்ந்துட்டா எந்திரிக்க முடியாது பாஸ்டர், அப்படி ஒருவேளை நான் முகம் குப்புற படுத்துனாக்கா ஐயோ மூச்செல்லாம் முட்டிரும் பாஸ்டர், எனக்கு ரத்த ஓட்டை இருக்காது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்க முடியாத சரீரத்தோடும் இயலாத உறுப்புகளோடும் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கடக்க பாருங்கள். உங்க முடியாத சரீரத்தையும் இயலாத உறுப்புகளையும் அவர் பலப்படுத்துவார், அவர் உயிரடைய பண்ணுவார். அதை விட்டுட்டு டாக்டர் சொன்னாங்க, டெஸ்ட் நர்ஸ் சொன்னாங்க, இல்லாட்டி என் பாடி பத்தி எனக்கு தெரியும், என் பிசிக்கல் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு கட்டம் வரும்போது சவுலும் குமாரர்களும் உயிரற்ற சடலங்களாய் கடந்ததை போல நாமும் விழுந்து கிடக்க வேண்டியது. இது கடைசி காலம், இது ரட்சிக்கப்பட வேண்டிய காலம், இது கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டிய காலம். ரட்டொடுத்துகிற அனுபவத்திலே முதலாவது தரையிலே உட்காருகிற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இரண்டாவதாக இந்த ரட்டின் அனுபவத்திலே இரண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. என்ன இரண்டாவது அனுபவம்? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதம் சொல்லுகிறது அந்த சோதரம் மௌனம் என்று சொல்லி, மௌனமாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ரொம்ப முடியாத ஒரு காரியமே இந்த மௌனம் தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ சூத்திரம், ஓ பேச சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க, எந்த விதத்துல வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா தயவு செய்து மௌனமா இருங்க. அப்படின்னாக்கா அந்த மௌனம் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில முடியாத காரியமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவை. இந்த மௌனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். புலம்பல் 3:28. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். அல்லேலூயா. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல அதிகாலை இருட்டோட ஜெபத்துல கடந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அநேக ஆவிக்குரிய உபதேசத்துல பிரதான ஒரு உபதேசம் இந்த மௌனம். யாரை குறித்தும் பேசாதீங்க, எதை குறித்தும் பேசாதீங்க, ஒருவரையும் குற்றம் சாட்டாதீங்க, முடிந்தா வாய மூடுங்க, நல்ல பல்ல இழுத்து மூடுங்க, நாக்க உள்ள இழுத்து கொள்ளுங்க, சத்தமா பேசாதீங்க, தேவையில்லாததை பேசாதீங்க. 1000 வார்த்தைக்கு பதிலாக 5 வார்த்தைகளை பேசுங்க. இதுதான் நாம் கடந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தோம். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றளவும் அதை நடைமுறைப்படுத்தியும் வருகிறோம்.
இன்னைக்கு திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்டு என்று சொன்னால் கூடுமான வரைக்கும் மௌனமா இருப்பது. ஏன் மௌனமா இருக்கணும்? அந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று தனித்திருந்து மௌனமா இருக்கணும். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இல்லாத எதிர்பார்க்காத ஒரு இழப்பு வந்துருச்சு, ஐயோ நினைக்காத ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ செய்திருப்பாளா? இல்ல இவங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்களா? இல்லாட்டி இவங்கதான் நமக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டாங்களோ சொல்லி யாரையோ இருதயத்துல வைத்து கொண்டு வாயில் இருக்கிற ஒட்டுமொத்த பல்லையும் கொண்டு வந்து நரன் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல பரிசுத்தவானுடைய கர்த்தருக்காக வாழுகிற தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்துல மிக முக்கியமா இருக்க வேண்டிய 2வது ரட்டு என்னன்னா மௌனமாயிருப்பது. கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் செய்யட்டும், கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறப்போ கொடுக்கட்டும், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதே. ஓ கர்த்தர் நல்லவே, அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த மௌனத்தின் அனுபவம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாததுனால தான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், நிறைய போராட்டத்தை சந்திக்கிறார்கள், நிறைய இழப்புகளை சந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மௌனத்துக்கு வேதத்துல யாரையாவது ஒரு அடையாளம் காட்டணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் மௌனசாமி என்று சொல்ல முடியும். அவரை போல ஒரு மௌனசாமிய வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னாக்கா இயேசுவை பிடித்து விட்டாங்க, நியாயாசனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க பிலிப்பு இருக்கிறான், சுத்திரம் மற்ற அண்ணா காய்பா இருக்காங்க, சுத்திரம் பிரதான ஆசாரிகள் இருக்காங்க, வேதப்பாரர்கள் இருக்காங்க. அப்ப ஆளாளுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவரோ பேசாதிருந்தார். நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் பதிலே சொல்ல மாட்டேன். சுத்திரம் அவரோ பேசாதிருந்தார். இந்த ஒரு மௌனம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இப்போ இந்த மௌனம் எங்க கடைப்பிடிக்கணும் அதை நான் சொல்லிடுறேன். மாமியாரை பார்க்கும்போது மௌனமா இருக்கிறது நடிப்பின் மௌனம். சுத்திரம் புருஷனை பார்க்கும்போது மௌனமா இருக்கிறது கோபத்தின் மௌனம். அப்பாவை பார்க்கும்போது மௌனமா இருக்கும்போது சுத்திரம் ஏதோ தேவைக்கு காத்திருக்கிற மௌனம். சோத்திரம் பள்ளியில போகும்போது காத்திருக்கிற மௌனம், அடிக்கி பயப்படுகிற மௌனம். போன் பண்ணிட்டு எதிர்முறையில பேசும்போது சோத்திரம் மௌனமா இருக்கீங்கன்னா இது ஒட்டு கேட்கிற மௌனம். இந்த மௌனத்திலேயே பல மௌனம் உண்டு. ஆனா எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு தேவ பிள்ளையின் மௌனம் எங்க இருக்கணும்னா அது கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்கள் வல 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 தொல 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 கொல 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 மொல 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 அல 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 அலந்தான் அல அலையா பாயுது. ஆனாவுல இருந்து அக்கண்ணா வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, காணாவுல இருந்து கவு வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, ஏல இருந்து ஜெட்டு வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. ஆளினால் பிரேயர் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறேன், ஏதோ ஜெபிக்கிறாங்க. ஆனா நல்ல தேறின ஜெப வீரனுடைய அனுபவமுள்ள ஜெப வீராங்கனுடைய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? துதிக்க வேண்டியதை துதிச்சுட்டு, பாட வேண்டியதை பாடிட்டு, வாசிக்க வேண்டிய வசனத்தை வாசிச்சுட்டு, தேவனிடத்துல சாட்ட வேண்டியதை சாட்டிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல மௌனமாயிருக்கணும். அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், வசனத்தின் மூலமா பதில் வருதா, தரிசனத்தின் மூலமா பதில் வருதா, திடீரென்று ஆவியின் மூலமா பதில் வருதா, அல்லது அசரீரி சத்தத்தின் மூலம் பதில் வருதா, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவரிடத்திலிருந்து என்ன உத்தரவு கிடைக்கிறது என்று கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்சம் மௌனமா இருக்கவும் தெரியும். கர்த்தர் நல்லவன். ஆனா இன்னைக்கு ஜெபத்திலே மௌனமா இருக்கிறது கூடாத காரியமாயிரு.
ராத்திரி நேரத்திலும் சண்டை, காலையில் விடிஞ்சாலும் வாக்குவாதம். ஐயோ சத்திரம், வாயை மூடுவதே கிடையாது. ஆனா ரட்டு என்பது முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல தரையிலே உட்காருவதை குறிக்கிறது. ரெட்டு என்பது இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்துல மௌனமாய் இருக்கிறதை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த ரட்டு என்பது எதை குறிக்கிறது? அந்த புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனம் சொல்லுது, ரட்டு என்பது புழுதியை என்று பார்க்கிறோம். புழுதியை. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புழுதி என்பது என்ன? இந்த புழுதி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த ரட்டுக்கும் புழுதிக்கும் என்னையா சம்பந்தம்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். செப்பனியாவின் புஸ்தகம், மன்னிக்கணும், கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 22:23. இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில். இங்கு முதலாவது ஒரு புழுதியை பார்க்கிறோம். இந்த முதல் புழுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால், சபிக்கிறதை குறிக்கிறது, சாபத்துக்கு பயன்படுத்துகிறதை குறிக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களும், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறவர்களும், ஊழியம் செய்கிற என்று சொல்லுகிற பலர் கூட இன்றைக்கு புழுதியை வாரி இறைக்கிறவர்களாக இருக்கு. இந்த தூசி பறக்கிறதை போல நீ பறந்து போவாய் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். நீ இந்த பூமியில் இருக்கவே மாட்டாய் என்று மனதார சபிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த புழுதி என்பது ஒருவர் மற்றொருவரை சபிக்கிறதை காண்பிக்கிறதா இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த சபிக்கிறதுக்காக இந்த புழுதியை பயன்படுத்துவதற்கு பதிலாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இன்னொரு புழுதியை நாம் பார்க்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா 9:1. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. இங்கு இரண்டாவது ஒரு புழுதியை பார்க்கிறோம். இது உபவாசம் என்கிற புழுதியை காண்பிக்கிறது. ரட்டு உடுத்தி கொள்ளுகிறது என்கிற ஒரு புழுதியை காண்பிக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாய் 24ஆம் தேதி என்பது குறித்த நாளிலே தேவ சமூகத்துல ஓசத்திரம் வந்து விழுந்து கிடப்பதை குறிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஓசத்திரம் கல்யாணம் ஆன நாள் ஞாபகம் இருக்கு, பிறந்த நாள் ஞாபகம் இருக்குது, அப்புறம் சுத்திரம் காதல் கடிதம் எழுதப்பட்ட நாள் ஞாபகம் இருக்குது, இன்னும் கன்றாவி எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாள் நிறைய பேருக்கு ஞாபகத்துல இல்லை. பொருத்தனை பண்ணின நாள், ஒவ்வொரு மாசமும் இத்தனாம் தேதி நான் உபவாசம் பண்ணுவேன், இந்த வாரத்துல இந்த கிழமையில உபவாசம் பண்ணுவேன்னு சொல்லி முடிவு பண்ண பலர் இருக்காங்க. ஆனா காட்டிலே பறக்கிற பஞ்சை போல அந்த பொருத்தனை எல்லாம் மறந்து, மாதத்தை மறந்து, தேதிய மறந்து, ஓசத்திரம் ஏனோ தானம் என்று வாழுகிறோம். ஆனால் இங்கு ரட்டு என்பது மூன்றாவது புழுதியை குறிக்கிறது. அந்த புழுதி என்பது தன்னை தேவ சமூகத்தில் இன்னும் தாழ்த்துவதை குறிக்கிறது, இன்னும் அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. நல்ல ட்ரெஸ் போட கூட எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, நல்ல செருப்பு மாட்ட கூட எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் செய்கிற வரைக்கும், நீர் எனக்கு சோத்திரம் ரட்சிப்பை கொடுக்கிற வரை
நான் தலைக்கு எண்ணெய் பூசுவதும் இல்லை. ஓ சோத்திரம், ருசியானது ஒன்றும் குடிப்பதும் இல்லை, அப்பமும் இறைச்சி துண்டும் எடுப்பதும் இல்லை என்று சொல்லி தன்னை அப்படியே ஒரு பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு பேர்தான் இந்த புழுதியின் ஜெபம். இந்த பிரதிஷ்டையின் ஜெப ஜீவியம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இந்த பிரதிஷ்டையின் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதான் பாருங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ரட்டு என்பது முதலாவது கர்த்தருடைய சந்நிதியில் தரையிலே உட்காரு. ரட்டு என்பது இரண்டாவதாக ஜெப நேரத்தில் ஜெபித்து முடித்துவிட்டு அவருடைய பதிலுக்காக மௌனமாயிருப்பது. மூன்றாவதாக ரட்டு என்பது புழுதியிலே ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் ஜீவிக்கிறதை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான்காவதாக கடைசியாக ஒரு தேவ பிள்ளையின் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கணும், ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனுடைய ஜெப வீராங்கனுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னா, அந்த புலம்பலின் புஸ்தகம் அதே 2ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே. இங்கு 4வது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், தலை கவிழ்ந்த ஒரு அனுபவம். ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தலை கவிழ்ந்த அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தலை கவிழுகிற அனுபவம் எதற்கு இணையாய் சொல்லி இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 35:14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். கர்த்தர் நல்லவே. இங்கு தலை கவிழ்ந்து இருக்கிறது எதை குறிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓ துக்கமாய் நடந்து கொள்வது. தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆனந்தமாய் பாட்டு பாடுவது தவறு கிடையாது. ஓ குதூகலம் கொண்டாட்டமே என்று கொண்டாட்டத்தின் பாட்டு பாடுவது தவறு கிடையாது. சங்கீத 91 எடுத்துக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப வாசிப்பது தவறு கிடையாது. ஓ இதெல்லாம் செய்தாலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 51 அதிகாரத்தையும் படிச்சு தாவீது அறிக்கையிட்டபடி எல்லாவற்றையும் அறிக்கையிடவும் தெரியணும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற துக்கம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு நம்முடைய பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி, அப்பா, உடன் பிறந்தவங்க அவங்க செய்த விக்கிரக ஆராதனை பாவங்கள் அதையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதும் ஒரு துக்க ஜெபத்தை குறிக்கிறது. இப்ப தானியேலை போல முன்னோருக்காக துக்கப்பட்டு ஜெபிப்பது, தாவீதை போல தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்காக ஜெபிப்பது, இது எல்லாமே தலை தரையை நோக்கி கவிழ்த்து கொள்ளுவதை காண்பிக்கிறது. இன்னைக்கு ஜெபத்துக்கு போனா, தேவ சமூகத்துக்கு போனா தலையை தாழ்த்தி ஜெபிக்கிற பழக்கம் இல்லவே இல்லை. கடந்த கால பெந்தேகோஸ்தே சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாத்தீங்கன்னா, சபை ஆரம்பிக்க நல்லா உட்காந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உள்ள வர்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் பாட்டு நடக்கும். பாட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் அதுலயே கொஞ்சம் ஆராதனை நடக்கும். ஆராதனை முடிஞ்ச உடனே அதுல பாவ அறிக்கை இருக்கும். இந்த பாவ அறிக்கை முடிச்சு கடைசியா ஆராதனை முடிகிற நேரத்துல, அதாவது அந்த ஸ்தோத்திர துதியின் பகுதி முடிகிற நேரத்துல எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படிம்பாங்க. எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி பிதாவை தொழுது கொள்ளுவோம் அப்படிம்பாங்க. இல்லாட்டி இன்னும் சில தேறின சபைகளை இப்ப எல்லாரும் உங்கள் நெற்றி தரையில பட குனிந்து ஓ திரியேக தேவனை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ
ஆண்களும் பெண்களும் சிறியோரும் பெரியோரும் மோசத்துல மடக்கு முழங்கால போட்டு தங்கள் நெற்றி தரையில பட அப்படியே குனிந்து 2, 3 சில நேரம் 4 நிமிடம் கூட பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுவார்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கத்தில் பலன் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சந்நிதியில உங்க தலைய தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா வெளியில போகும்போது தலை நிமிர்ந்து வாழ முடியும். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவருடைய நாட்களிலே அவர் உயிர்த்தெழுதலை பார்க்க வந்த ஸ்திரீகள் கூட தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டுதான் நின்றிருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றிருக்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஆமென். இந்த ஸ்திரீகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வந்த போது தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றிருந்தபடினால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அது பதில் சொல்லுவதற்கான தூதன் அங்கு வந்து நின்றார். ஆனா இன்றைக்கு நிறைய பேருடைய தலைகள் கர்த்தருடைய சந்நிதியிலே கவிழ்வது கிடையாது. நிறைய பேருடைய நெற்றிகள் தரையை முத்தமிடுவது கிடையாது. கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். பைபிள்ல விதவிதமா ஜெபித்த எத்தனையோ பேர் உண்டு. ஆனா அதுல எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஊழியக்காருடைய ஜெபம், அந்த ஒரு பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த மாதிரி சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அப்படி ஜெபிக்க பழகிட்டோம் அப்படின்னா இயற்கையும் நமக்கு கட்டுப்பட்டதாய் மாறும். அப்போ அந்த பரிசுத்தவான் யார்? அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்? வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். அங்கு எலியாவை குறித்து பார்க்கிறோம். அவன் தன் நெற்றி முழங்காலில் பட போராடி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தன் நெற்றி முழங்காலில் பட போராடி ஜெபித்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எலியாவை போல சோத்திரம் நெற்றி வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். ஒரு கட்டத்தை சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நிக்கிற மாதிரியே நான் நிற்பேன், கர்த்தர் நிக்கிற இடத்திலேயே நிற்பேன், கர்த்தரோடு நிற்பேன் என்பதான் அர்த்தம். அப்ப கர்த்தர் மாதிரியே நிற்க தெரிஞ்ச மனுஷன் இங்க ஜெபம் வந்த உடனே தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான். இப்படி முதுக வளைக்கிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். இப்படி தலைய தாழ்த்துகிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். தரையில உட்காருகிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். இதுதான் ரட்டு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல 27 வேத பாடத்தை கொடுத்தா, இப்ப 28வது வேத பாடத்தை கொடுக்கும் போது இந்த ரட்டு என்கிறதை கொடுத்து அதுக்கு இந்த அருமையான ஜெப ஜீவியத்தை கர்த்தர் சொல்றார் பாருங்க. எப்படி ஜெபிக்கணும், எந்த விதத்துல ஜெபிக்கணும், ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ண வேண்டும் என்கிற அழகாய் ஆவியான சொல்றாரு பாருங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிதான் பிரசங்கிக்க வேண்டும் என்று இந்த மூளை இல்லாத எனக்கு தெரியவே தெரியாது. இதை பிரசங்கித்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் என்பதும் தெரியாது. ஆனா வந்து உட்கார்ந்த உடனே ஆவியானவர் அழகாய் கரம்பிடித்து நடத்துகிறார். இந்த வேத பாடத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே, காதுள்ளவன் கேட்கக்கலும்.
இவ்வளவு நாட்கள் இந்த வேத பாடத்தை கேட்டீர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் ரட்டு உடுத்தினதாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் தரையிலே உட்கார்ந்து கர்த்தரை பார்க்கிறதா இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே மௌனமானதா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் பிரதிஷ்டையின் ஜீவியமாகிய புழுதியை போட்டுக் கொள்ளுகிற அந்த தாழ்மையின் ஜீவியம் இருக்க வேண்டும். நான்காவதாக, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் தலை கவிழ்ந்து காணப்படுகிற அந்த ஜீவியமாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் எலியாவை போல தரையிலே பணிந்து முகம் முழங்காலில் பட குனிந்து, அல்லது புலம்பல் 2:10 சொல்லுகிறபடி தரையை நோக்கி தாழ்த்துகிறவர்களாய் அந்த குனிந்து ஜெபிக்கிற ஜெபம். இந்த அனுபவத்துக்கு வாங்க. இன்னைக்கு பண்ணினது பிரசங்கம் கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் செய்ய வேண்டிய சில பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இந்த ட்ரைனிங்க்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ட்ரைன் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை மோல்டு பண்ணியிருக்கிறார். உங்களை அவருக்கு ஏற்றபடி நல்ல அழகாக வனைத்திருக்கிறார். இதை கேட்டுவிட்டு போகிறவர்களாய் அல்ல, இந்த செய்தியின்படி செய்து பாருங்கள். அடுத்த கட்டம் வரும்போது உங்களை ஒரு எலியாவாய் கர்த்தர் மாற்றியிருப்பார். உங்களை ஒரு ஐனிக்கையாளாய் கர்த்தர் மாற்றியிருப்பார். உங்களை ஒரு லோவிசாலாய் கர்த்தர் மாற்றியிருப்பார். உங்களை கர்த்தர் மகிமையின் பாத்திரமாய் உருவாக்குவார். ஆனபடியினால் இந்த ரட்டு என்கிற இந்த சின்ன வார்த்தையில இவ்வளவு ரகசியங்கள் இருக்கும். அபிஷேகங்கள் இருக்கும், வல்லமை இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தின் மாதிரிகள் இருக்கும். இவைகளை கடைப்பிடி விசேஷமாய் இந்த புலம்பல் 2:10 எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, நான் உம்முடைய சமூகத்துல தரையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறவளாய் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்க. அதற்கு ஒவ்வொரு வார்த்தையா கேட்டு பாருங்க. மகிமையின் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாய் நீங்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் ஐயா. லீகா நகதினி கந்தொன்னி ஆக்காரா பகதினி கந்தொல்லி ஆக்காரா ஆக்காராதியா. எல்லாரும் வாய்களை தர்றாங்க, எல்லாரும் வாய்களை தர்றாங்க. நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. இன்னும் ஒரு விஷயம், நல்ல ஆண்டவரே, இந்த ரட்டு என்கிற இந்த ஒத்த வார்த்தையிலே இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு மறைப்பொருட்கள், எத்தனை வார்த்தை வருது, எத்தனை புத்தகத்துல வருது, என்ன அர்த்தங்கள், அதில் எத்தனை பொருட்கள் இருக்குது, யார் யார் பயன்படுத்தினார்கள், எல்லாவற்றையும் சொல்லி ரட்டு என்பது ஒரு தனி பரிசுத்தவானுடைய ஜெபத்தை குறிக்கிறதே, ஒரு தனி பரிசுத்தவானுடைய ஜெபத்தை குறிக்கிறதே. இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியமாய் எங்கள் ஜீவியம் மாற வேண்டுமே, இன்றைக்கே உதவி செய்யும் என்று சொல்லி கடைசி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி ஆண்டுகிட்ட கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். நாளைக்கு காலை 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் அதிகாலை போராட்ட ஜெபம் உண்டு. காலையிலேயே வசனத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, துதியின் உடையை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மற்றவர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க செய்கிறேன். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல்
26 வரைக்கும் உள்ள, அதுல குறிப்பாய் 24 வரைக்கும் உள்ள நிறைய காரியங்களை ஒரு 28 தலைப்புகளிலே இன்றளவும் கர்த்தர் போதித்தீரே, இன்றளவும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தீரே. அன்று விசேஷமாய் அந்த 28வது வேத பாடமாகிய ரட்டு என்பதை ஒரு தேவ ஜனத்துடைய ஜெபத்தை குறித்தும், ஒரு பரிசுத்தவாட்டியுடைய அந்தரங்க தேவனோடு போராடுகிற அனுபவத்தை குறித்தும் நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இது இந்த காதால் கேட்டு அந்த காதால் விட்டு போகாமல் நானும் செயல்படுத்தி பார்க்க வேண்டும், நானும் முயற்சித்து பார்க்க வேண்டும், நானும் இதை அப்பியாசப்படுத்த வேண்டும், நானும் இதன்படி வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு தீர்மானத்துக்குள் உடைய பிள்ளைகளை வர பண்ணுவீராக. எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. சரீரத்தை ஒடுக்கும் போது அதுக்கு பலன் தாரும், அவயவங்களை ஆண்டவர் ஒடுக்கும் போது அதுக்கு நல்ல திடன் தாரும். இது நிமித்தம் பலவீனங்கள் வராமல் காத்துக்கொள்ளும். எப்படியாக பொற்பாதத்தை முத்தம் செய்ய எலியாவை போல தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்ததை போல இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எங்களுக்குள் உண்டாவதாக. இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை எழும்பி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகாலை போராட்டத்தில் ஜெபத்திலே கலந்து கொண்டு வசனங்களை, வார்த்தைகளை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.